ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மகாநதி சீரியலில் இப்போ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிட்ட சும்மா அவங்கள பயமுறுத்துறதுக்காகவும், சும்மா விளையாடுறதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி தான் விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் காவேரி நம்ம விஜய் பண்ணுற எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அப்படி தான் விஜய் பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு எல்லா பொறுப்பையும் கொடுக்கறதுக்காக தான் அந்த லாயரை வர வச்சுருந்தாரு. ஆனால் அது தெரியாமல் இப்போ காவேரி பார்த்தீங்கன்னா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்துறாரு. நம்ம போனா போதும்னு நெனைக்கிறா போலன்னு சொல்லிட்டு, இப்ப காவேரி என்ன பண்றாங்க, அவங்க பொருள்லாம் எடுத்துக்கிட்டு கெளம்புறாங்க. காவேரி தாத்தாட்ட போயிட்டு, இனிமே நான் அங்க இருக்க சரி வராது தாத்தா. நான் வந்து வீட்ட விட்டு போறேன்ற மாரி சொல்றாங்க. தாத்தாவும் கொஞ்சம் இரும்மா பேசிக்கலாம்ன்ற மாரி அவர் சொல்றாரு. ஆனா, இல்ல தாத்தா நான் அங்க சரி வராது. அவருக்கு புடிச்ச வாழ்க்கைய அவர் வாழட்டும். ஸோ நான் வந்து விலகிக்கிறேன்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயுமே விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிய தடுக்காம, போனா போடும் தாத்தா. அவ முடிவ இத மாத்த வேணான்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது காவேரிக்கு இன்னும் கோவத்த தான் அதிகமாக்குது. தாத்தா விஜய்கிட்ட, "இங்க பாருப்பா, ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற. கொஞ்சம் யோசி" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க தாத்தா, தப்பான முடிவு யார் எடுக்குறாங்க அப்படின்றத அவங்க தான் யோசிக்கணும்" அப்படின்ற மாரி இப்ப காவேரியா சொல்றாரு. என்னைக்கு அவ தப்பு பண்றான்றது அவளுக்கு புரியுதோ, அன்னைக்கு அவளே திரும்ப வருவா அப்படின்னு சொல்றாரு. இப்போ காவேரிக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது. நம்ம போ சொல்றாரா? இல்ல வேணான்னு சொல்றாரான்னு புரியாம ஒரு குழப்பத்துல இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், காவேரி இப்போ என்ன முடிவு எடுக்க போறாங்க? வெயிட் பண்ணி பார்க்கலாம்.